எனக்கு மாமா என்னன்றீங்க? நம்மளோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் அப்படிதானேங்க மாமோய். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலையே என்னென்ன செடி மரம் என்னென்னலாம் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தது நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த எலுமிச்சை மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். காய் வந்து சும்மா ஜம்முன்னு விடுங்க. பார்த்திங்கன்னா தெரியுங்க, உங்களுக்கு தெரியலைங்க. பார்த்திங்கன்னா இது வந்து எலுமிச்சை மரங்க. இதுக்காகவே வீட்டுக்கு தேவையான பொருளுக்காகவே இங்கே ஒரு இடம் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான வாழை மரம் தெரியுங்களா? விளக்குற தண்ணி போகிற இடத்துல வாழை மரமுங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இப்படி கொஞ்சம் உள்ளே வந்தோம்னா வந்து தென்னை மரம் இப்போ தான் வந்து போட்டிருக்காங்க. அங்கே மேலே ஒன்று பெரிய மரம் இருக்குது. சரிங்களா? இங்கே பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணிங்க மாமா டேங்குங்க. அதுக்கு பக்கத்தில் வாழை மரங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தோம்னா கொய்யா மரமுங்க. பார்த்திங்கன்னா கொய்யா மரமுங்க இப்போ புதுசாக ஒன்று வச்சுருக்காங்க. சரிங்களா? அதை நம்ம போய் பார்ப்போம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து கொய்யா மரம். சரிங்களா? இப்போ புதுசாக ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கொடி போகுது இல்லைங்களா? அது வந்து அவரைக்காய். சரிங்களா? கொடி அவரைன்னு சொல்லுவாங்க, அவரைங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படியே வாங்க. பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பூவுங்க, சும்மா பந்தல்லாம் போட்டு ஒரு முள் செடிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போவோம். சரிங்களா? பார்த்தீங்களா ஒரு வெண்டைக்காய் செடி என்னை விட எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வேலியில் அப்படியே வந்து பாவக்காய் தெரியுதுங்களா? பாவக்காய் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியுங்க பாவக்காய் கொடி. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகும். பார்த்தா மறுபடியும் ஒரு எலுமிச்சை மரம், இங்கேயும் ஒரு எலுமிச்சை மரம். அதுக்கப்புறம் இது வந்து சும்மா அழகுக்கு ஒரு பூ. அதுக்கப்புறம் இது என்னது? இதுதான் இரும்பு சத்து முருங்கை மரம். தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? முருங்கை மரம். அதுக்கப்புறம் சாமிக்கு வைக்கிறதுக்காக வந்து அது ஒரு இலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை. பார்த்தீங்களா என்னை விட எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. செங்கீரைங்க, வீட்டுக்கு தேவையான செங்கீரைங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவரைக்காய் கொடியவரைங்க. இதை கொடியவரைன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா மஞ்சளுங்க. வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் நோம்பி வருதுன்னு சொன்னீங்கன்னா மஞ்சளுங்க. தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து செண்டுமல்லின்னு சொல்லுவாங்க, பந்துப்பூன்னு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் இருக்குதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படியே வாங்க. இது வந்து மாட்டுக்கு தேவையான சோளத்தோட சருகுங்க. சரிங்களா? இப்படியே வாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான தக்காளிங்க. சரிங்களா? எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? இது வந்து வீட்டுக்கு தேவையான தக்காளிங்க. இது என்ன சொல்லுவீங்கன்னு தெரியலீங்க. இது வந்து கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவீங்கன்னு தெரியலீங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு செடி, அழகு செடி பூ. அதை உங்களுக்கு கூட பொறிச்சு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா இருக்குங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணிங்க. மருதாணி செடி மரமாகவே ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இது பார்த்தீங்கன்னா கனகாமரம் பூ தெரியுதுங்களா. அதுக்கப்புறம் இப்படியே வந்து பார்த்தோம்னா தான் நாட்டு செம்பருத்திங்க தெரியுதுங்களா, நாட்டு செம்பருத்திங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பெரிய இலைங்க, நல்லா இருக்கு இல்லைங்களா. சரி வாங்க உங்களுக்கு நான் அந்த பெரிய தென்னை மரத்தை காமிக்கிறேன் சரிங்களா.